ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி என்னடா குழம்பு வைக்கிறதுன்னு ஒரே குழப்பமாக இருக்கா? டெய்லி குழம்பு தான் வைக்கணும்னு இல்லை. இன்றைக்கி ஒரு தக்காளி கடையல் செய்யலாமா? இதை தக்காளி கடையல்னு சொல்லலாம், சூப்புன்னு சொல்லலாம். ரொம்ப சிம்பிளாகவும் சீக்கிரமாகவும் செய்யக்கூடிய டிஷ் இது. இது சாப்பாட்டில் போட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். அதே சமயம் இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். குழம்பு வைக்க அலுப்பாக இருக்கிற நேரத்தில் டக்குன்னு சீக்கிரமாக செய்கிறதுக்கு இந்த தக்காளி கடையல் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வாங்க தக்காளி சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தக்காளி சூப் செய்கிறதுக்கு 2 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 4-5 எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் 1, பூண்டு ஒரு 4-5 பற்கள், கொஞ்சம் கருவேப்பிலை தாளிக்கும் போது போடுறதுக்கு. என்னடா பச்சை மிளகாய் 1 எடுத்திருக்கேன்னு நினைக்காதீங்க. இந்த 2 தக்காளிக்கு இந்த ஒரு பச்சை மிளகாய் போதும். உங்களுக்கு வேணால் நீங்கள் இன்னொரு பச்சை மிளகாய் சேர்த்து 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, 2 வரமிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்தில் ஆயில் விட்டு கடுகு போட்டு வெடித்ததும் உளுத்தம்பருப்பு, வரமிளகா, கடலைப்பருப்பு எல்லாத்தையும் போட்டு தாளிக்கணும். பருப்பு செவந்ததும் வெங்காயத்தை போட்டு வதக்கணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் பச்சை மிளகா, கருவேப்பிலை, பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். இப்போ நான் செய்கிற அளவு 2 பேருக்கு தாராளமாக சாதத்தில் போட்டு சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். இப்போ வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கி விடணும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளியை போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி விடணும். ஒரு 2-3 நிமிஷம் எண்ணெயிலே நல்லா தக்காளி வதங்கணும். எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் வதக்கின பிறகு தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்க்கணும். தக்காளி கடையலுக்கு தேவையான உப்பை இப்பயே சேர்த்துடணும். சேர்த்து கலந்து விட்டு ஒரு 3 நிமிஷம் மூடி போட்டு சிம்மில் வச்சு வேக வைக்கணும். அடுப்பு சிம்மில் இருக்கணும். வேகமாக வச்சா அடி பிடிச்சிடும். இப்போ ஒரு 3 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தோம்னா தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்திருக்கு. கரண்டியால் மசித்து பார்க்கும்போது நமக்கே தெரியும். இப்போது சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து மூடி போட்டு வேக வைக்கணும். நான் இப்போ 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணீர் ஊற்றி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் தக்காளியை நல்லா வேக விடணும். தக்காளி இன்னும் குழைவாக மசிஞ்சு வெந்து வரும். இப்போ தக்காளி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். வெந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தக்காளி வேக வச்ச தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துடணும். இந்த மாதிரி பாத்திரத்தை சாய்ச்சி பிடிச்சாலே நமக்கு அந்த தண்ணி வடிகட்டிடலாம். தண்ணி வடிகட்டினதோ தக்காளியை நல்ல ஒரு மேஷர் இல்லாட்டி கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விடணும். என்கிட்ட இந்த விஸ்க் இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணி இந்த தக்காளியை நல்லா மசிச்சு விடுறேன். முன்னெல்லாம் மத்து வச்சு நல்லா இந்த மாதிரி கடைவாங்க எங்கள் அம்மா சமைக்கும்போது. எங்கள் வீட்டில் இப்போ மத்து இல்லாதனால நான் மேஷர் யூஸ் பண்ணுறேன். இந்த மேஷர் நான் இப்போ ரீசெண்டாக டிமார்ட்டில் வாங்கியிருந்தேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்படி எல்லா தக்காளியும் நல்லா மசிச்சு விட்டுட்டு தக்காளி வேக வச்ச தண்ணியை அதிலேயே சேர்த்து விடணும். நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு மல்லித்தலை தூவி பரிமாறினா தக்காளி கடையல் ரெடி. இது ரொம்ப சிம்பிளாகவும் சீக்கிரமாகவும் செய்யக்கூடியது. நீங்கள் டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இது குழம்பு வைக்க அலுப்பாக இருக்கிற நேரத்தில் குக்கரில் சாதத்தை வச்சுட்டு தக்காளியை கட் பண்ணி இந்த கடையல் செஞ்சிடலாம். தக்காளி சூப் ரைஸ் மட்டும் இல்லை, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். மைல்டான காரத்தோடு அதே சமயம் புளிப்பான டேஸ்ட்டோடையும் ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளாகவும் சூப்பராகவும் இந்த தக்காளி கடையல் செஞ்சாச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.